சரி, நம்ம வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் வந்து பாருங்கள், நா வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நா வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நா வரிசையில் நம்ம வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை மட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் வேறு ஆக்டிவிட்டிக்கு போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து எல்லா எழுத்தையும் எடுத்து அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சில குறிப்பிட்ட எழுத்துக்களை மட்டும் எடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இது வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். இது வந்து ஞான் நம்ம வந்து சொல்லுவோம், இல்லை இஞ்சுன்னு வந்து சொல்லுவோம். இது இந்த மாதிரி வந்து என்ன நான் எந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எழுத்து வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எழுத்துக்களை நா வரிசைப்படி முறைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்துக்களை ஞா வரிசைப்படி முறைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே மாறி மாறி வந்து இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்? இது கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் எடுத்துக்கணும். அப்போ முதல் எழுத்து ஞா இல்லையா? எப்பயுமே இந்த மெய் எழுத்து உயிர் ஆவோட சேர்ந்துருக்கும். அடுத்தது ஆவோட சேர்ந்துருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் துணைக்கால் வந்து இருக்கும். அவ்வளோதான், ஈஸி. அடுத்தது ஈயோட சேர்ந்துருக்கும் என்பது ஒரே ஒரு சுழி மட்டும் இருக்குது. எங்கே இருக்குது? நீ. அடுத்தது ஈ அப்படிங்கிற எழுத்தோட சேர்ந்துருக்கு அப்படின்னா இதுதான் ரொம்ப ஈஸி, நமக்கு இந்த மாதிரி சுழிச்சிருக்கும். அடுத்தது ஊவோட சேர்ந்துருக்கு என்பது அர்த்தம் என்னது? கீழே வந்து இப்படி மேலே போயிருக்கும். ஊவோட சேர்ந்துருக்கு என்பது என்ன? பக்கத்தில் துணைக்கால் வந்து போட்டிருக்கும். ஏன்னா நீண்ட நெடிய ஓசை இல்லையா, அதனால. அடுத்தது ஏவோட சேர்ந்துருக்கிறது ரொம்ப ஈஸி, ஒற்றை கொம்பு அதே எழுத்து. ஏவோட சேர்ந்துருக்கிறது இரட்டை கொம்பு அதே எழுத்து இல்லையா? அடுத்து ஐயோட சேர்ந்துருக்கு இந்த குடை வடிவத்தில் உடைய இதோட இந்த மெய் எழுத்தை போட்டுறோம். அடுத்தது ஓவோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒற்றை கொம்பு அதோட எழுத்து பக்கத்தில் துணைக்கால். அடுத்தது ஓவோட சேர்ந்தா என்ன அர்த்தம்? இரட்டை கொம்பு அதோட எழுத்து துணைக்கால். அவ்வோட சேர்ந்துக்க ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிரும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த எழுத்து அந்த அவுக்கு வர அதே துணைக்காலை நம்ம போடணும். இதுதான் நா வரிசை. வரிசைப்படி முறைப்படுத்தியாச்சு இல்லையா? இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டா வரிசை அடுத்தது சொல்லியிருக்காங்க. டா வரிசை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எழுத்துக்களை வரிசைப்படுத்துக. அப்போ இங்கே வந்து என்னது? இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம அதுக்கான அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து எழுதணும் இல்லையா? இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நம்மளே ஆப்ஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அந்தளவுக்கு ரொம்ப எளிமையானது தான். நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டாட்டா, டிடி, டூ டூ, டே டே, டவ் டவ், டோ டோ, டவ், டை, டோ டோ, டவ். சரியா? ஸோ நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு இல்லையா? அப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ட கர வரிசை எழுத்துக்களால் நிரப்புக, ட அகர வரிசைகளாக நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே என்னது? இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டா, டை, டி, டூ எல்லாமே வந்து டா ஆகிற வரிசை தான் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஏதாவது ஒன்று இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், வே இன் டேஷ் இம் அப்படின்னு இருக்கு. வே இன் டேஷ் இம். அப்போ வந்து என்னது? ஒவ்வொரு எழுத்தாக போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டா இருக்கு இல்லையா? டா, வே இன் டாம். அப்போ வேண்டாம், இதான் முதல் எழுத்து டா. வேண்டாம். வேண்டாம்னா என்ன அர்த்தம்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி நோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். இது வந்து என்னது? வேண்டாம். அடுத்து இரண்டாவது பாருங்கள், இது முதல் எழுத்து மார்க் பண்ணிச்சு. அடுத்து டை பாருங்கள், டை சேர்ந்துருக்கா? வடை. இப்போ வடை என்பது என்னது? இரண்டு. வடை, வடைனா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு தின்பண்டம், வடை. அடுத்தது பாருங்கள், ஆ, ஆ டி, ஆடி வராது, ஆடு வராது, அடை. சரி, இப்போ நான் இது வடைன்னு இங்கே எடுத்து எழுதுறேன். இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஆக்கு வந்து எனக்கு வேறு எதுவுமே குறிப்பில்லை. அடி, அடி வந்து எழுதலாம். 3 அடி, அடிக்கிறது, அடிக்கிறது இல்லையா? அடி, அடி. அடுத்தது வே இன் டேஷ் நான், வே இன் டேஷ் நான். அப்போ என்ன எழுத்து வரும்? டா வருமா, டை வருமா, டி வருமா, டூ வருமா? வேண்டான் அப்படி வராது, வேண்டுனான் அப்படின்னு வரும். அப்போ டூ. இது டூங்கிறது என்னது? நான்காவது இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆ டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கும் டூ போட்டுக்கலாம். ஆடு, ஆடை, ஆடை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆடை, ஆடை. இது கூட ஆடைனா என்னது? நம்மளோட ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து
மாற்றி மாற்றி இதை போட்டுக்கலாம். சரி, இப்போ ட அகர வரிசை நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நா 3 சுழி நா வரிசையை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நா வரிசை எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்ககிட்டே விடுறேன். இதை நீங்கள் இதை ஃபில் பண்ணி எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதை நீங்கள் பண்ணுங்கள், நா வரிசை நீங்கள் பண்ணணும். அடுத்தது இந்த தா வரிசையை நான் ஃபில் பண்ணுறேன். நா வரிசையை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ நான் தா வரிசை அடுத்து நான் ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தா, அடுத்தது தா, தி தீ, து தூ, தே தே, தை தோ தோ. ஈஸி. இதே வடிவத்தில் நீங்கள் நா வரிசையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த அகர வரிசைகளாக எழுத்து நிரப்புக. அவன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நம்ம எது வேணாலும் போடலாம். ஆனால் என்னது தோட அகர வரிசைகள், அதாவது தோட அகர வரிசைகள்னா என்னது, த தா, தி தீ, தூ தூ, தே தே, தை தோ தோ, தௌ. இந்த எழுத்து தான் த அகர வரிசை. இந்த எழுத்துக்களை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், தா இந்தை. அப்போ தந்தை நம்ம எழுதலாம், தா இந்தை தந்தை. அடுத்தது டேஷ் இன்னை, திண்ணை எழுதலாம், திண்ணை. டேஷ் தூ, தோது, தூது எழுதலாம், தூது. தூது அப்படின்னா வந்து இந்த ராஜா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓலைச்சுவடியில் வந்து அனுப்பி விடுவாங்க இல்லையா, அவங்க ஒற்றனை அனுப்பி விட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க அவங்க மூலியமாக தான், அதான் தூதுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டேஷ் இம்பி, த இம்பி தம்பி. அடுத்து டேஷ் ஈமை, டேஷ் தீமை. தீமைனா கெடுதல் என்பது அர்த்தம். தீமை தான் வரும், அதாவது நெடில் அதான் வரும், குடில் தீ வராது. டேஷ் இன்னம் பிள்ளை, தே தென்னம்பிள்ளை. நம்ம வந்து தென்னை மரத்தில் வருது, தே இன்னம் பிள்ளை நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஷ் இங்கு காய் அப்படின்னு இருக்குது, டேஷ் இங்கு காய்னு இருக்குது. இப்போ தாவரிசையில் தேர்ந்தீங்கன்னா தேங்காய் அப்படின்னு நமக்கு வார்த்தை வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒவ்வொரு வார்த்தையும் தாங்காய் வருமா, தீங்காய் வருமா, தூங்காய் வருமா அப்படின்னா உங்களுக்கு வருமா வராதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு இது வரலாமா வரக்கூடாது தெரியாது. அதனால் நானே இதுக்கு டைரெக்டாக போட்டுடுறேன். ஸோ தேங்காய் என்பது ஒரு வார்த்தை. தேங்காய்னா என்னது, நம்ம கோகோனட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தேங்காய். டேஷ் மாதம். அப்போது இதுக்கு தை, தைங்கிறது ஒரு மாதம், தமிழ் மாதத்தில் ஒரு மாதம். தை மாதத்தை நம்ம பொங்கல் கொண்டாடுவோம், இப்போ தான் தை மாதம் போணுச்சு இல்லையா, ஸோ தை மாதம். அடுத்த டேஷ் இட்டம் அப்படின்னு இருக்கு. இது திட்டம். திட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஐடியா, ஒரு திட்டம் வகுப்பாங்க இல்லையா, ஒரு பிளான் அப்படின்னா திட்டம். டேஷ் லம், டேஷ் தைலம். தைலம்னா என்னது, நமக்கு நெற்றியில் தேய்க்கக்கூடிய தைலம் இல்லையா, நம்ம வந்து தைலம் தேய்ப்போம் உடம்பு சரியில்லை அப்படின்னா, விக்ஸு, இந்த அமிர்தாஞ்சன் இது மாதிரி. ஸோ அதுதான் வந்து தைலம். சரி, இப்போ தா வரிசையில் நான் வந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள், பழத்தை பார்த்து பெயரில் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இப்படி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு காரணம் என்ன, தமிழ் எழுத்துக்கள் நிறையா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் நிறையா தெரிஞ்சால், தமிழ் வார்த்தைகள் நிறையா தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பேச முடியும், எழுத முடியும் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை வந்து தமிழில் என்னன்னு நம்ம வந்து குறிப்பிடுவாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் தெரியாதவங்க தான் இதை பார்ப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியாதவங்களுக்காக நான் ஃபுல் பேர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது என்ன எழுத்து மிஸ் ஆகுறதுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து பாருங்கள், இது என்ன படம் அப்படின்னா மலர். சரி, அது என்ன படம்னா மலர். இதை வந்து பூன்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க, தூய தமிழில் வந்து மலர் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. இது ஃப்ளவர், இங்கிலீஷில் வந்து என்னது, இது ஃப்ளவர் இல்லையா. ஸோ இதை வந்து தமிழில் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ம அப்படிங்கிற இந்த எழுத்தை வந்து பாருங்கள், மலர், மலர். அடுத்தது பாருங்கள், இது வந்து கவுன்னு நீங்கள் வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து தமிழில் மாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மாடு, மாடு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இது வந்து பாருங்கள், இது வந்து தண்டர் இல்லையா. ஸோ இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க, இது வந்து மழை வரும்போது வரும் வெளிச்சம் இல்லையா, அப்போ அது வந்து மின்னல். தமிழில் வந்து மீ இன் ந இல், மின்னல். அடுத்தது இது கேண்டில். இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே கேண்டில் தெரியும். இதுக்கு தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னா மெழுகு என்பதுதான் சரியான ஒரு எழுத்து. எந்த லூ போடணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து கிளவுட்ஸ். அப்போ அது தமிழில் வந்து என்ன அப்படின்னா மேகம், மேகம். சில இடத்துல ஆகாயம்னு சொல்லுவாங்க. ஆகாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா ஃபுல்லாக, அது ஆகாயம். மேகம் அப்படின்னா அது வெள்ளை கலரில் ஸ்பாஞ்சியாக இருக்கும் பாருங்கள் மேலே, க்ளவுட்ஸ். அதை வந்து மேகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்கையை ஆகாயமாகவும் க்ளவுட்ஸை மேகம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த குருவியோட பேர் வந்து மைனா. இப்போ மையை நான் வந்து சேர்த்துக்கிறேன், மைனா. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து ஃபிஷ் இல்லையா, இதை தமிழில்
எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மீன். அப்போ நெடில் மீன் இல்லையா, மீன் மீன் நெடில் மீன். அடுத்தது இது பாருங்க, இது வந்து என்னது ரேபிட். ஸோ இதுக்கு வந்து தமிழாக்கம் என்ன அப்படின்னா முயல் என்பது தான் இதுக்கு சரியான தமிழாக்கம், முயல். அடுத்தது இது வந்து நம்பர் 3. இது நம்பர் 3க்கு நம்ம இங்கிலீஷில் என்ன தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூன்று, மூன்று. அப்போ எந்த ரூ போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இது வந்து என்னன்னா பட்டு, அதாவது அந்த மலர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பருவம், அந்த சீசன் சொல்லுவோம். அப்போ இது வந்து மொட்டுனா வந்து என்னதுப்பா, அதாவது அந்த பட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவரோ அந்த ஃப்ளவர் போக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வடிவம் கொண்டு இருக்கும், அதை வந்து பட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை மொட்டு அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். அடுத்தது இது வந்து ரிங், கையில் போடக்கூடிய ரிங். அதை வந்து தமிழாக்கம் என்ன அப்படின்னா மோதிரம், மோதிரம். அப்போ ரா எந்த ரா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே வந்து டேஷ் நம் அப்படின்னு வந்து இருக்கு. அப்போ இங்கே ஒரு பையன் கையை கட்டிட்டு வந்து இருக்கான் இல்லையா, அப்போ வந்து என்னது இது சினம், கோபமாக பார்க்குறோம், அதனால சினம். நம்ம சினம்னு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா.